இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் சிக்ஸாக் ஸ்டிச். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நேரே போடாமல் ஒரு சைடு சரித்து நம்ம எடுக்கணும். ஏன்னா நேரே வைக்கிறது அந்த சிக்ஸாக் வந்து எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு லாக் போட்டு திரும்ப மேலே ஆப்போசிட் சைடில் எடுக்கிறோம். அதில் ஒரு லாக் போடுறோம். அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரோம். திரும்பவும் செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் பண்ணணும். லாக் போடாமல் இருந்தான்னா என்ன ஆகும்னா நமக்கு வந்து நேரே அது வந்து ஷேப்பே இல்லாமல் வந்துடும். சிக்ஸாக் ஸ்டிச் போடும்போது இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணலான்னா பார்டரில், அதாவது ப்ளவுஸோட பார்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்ஸாக்கில் டபுள் லேயரில் சிக்ஸாக் போட்டு நடுவில் வந்து பீடு இல்லைன்னா வந்து ஸ்டோன் ஏதாவது பேஸ்ட் பண்ணலாம். பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது வந்து சூப்பர் நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எண்டு நாட்டு போடுறோம். அதுக்கப்புறம் கீழே இருந்து நம்ம மேலே எடுக்கிறோம். கீழே குத்திட்டு மேலே எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு செயின் ஸ்மால் செயின் போடுறோம். அதே போல் ஆப்போசிட்டில் கீழே வந்து செயின் ஸ்மால் செயின், இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். செயின் ஸ்மால் செயின். உங்களுக்கு ஆரி கிளாஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். பார்த்து நீங்களும் கற்றுக்கிட்டு ஆரி ஒர்க் போடுங்க. நல்ல பார்த்திங்கன்னா இப்போ தெரியும். ஆப்போசிட்டில் சைடு இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது சைடில் வந்து பீடு கொடுக்கலாம், நடுப்பகுதியில் வந்து ஸ்டோன் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்க்குறதுக்கு நமக்கு என்னது நல்ல ஒரு அழகாக இருக்கும். ஃபிட்டிங் ஸ்டோன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கே அது ரொம்ப நல்லா இருக்கும். போன கிளாஸில் பார்த்துருப்பீங்க பீடு ஒர்க்கு கொடுத்து எப்படி இருந்ததுன்னு. அது பார்க்காதவங்க முந்தின கிளாஸ் பாருங்கள், பீடு கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இதை நெக்கில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நெக் ட்ரா பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா செயின் எடுத்து சிக்ஸாக்கில் நம்ம போடுறது மட்டும் இல்லை, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் கொண்டு போகணும். நம்ம பிளேஸ் எந்த அளவு பிளேஸ் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸை பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், சிக்ஸாக்கில் கொண்டு போயிருக்கேன். ஆப்போசிட் சைடில் நம்ம இது இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இனிமேல் வந்து நம்மளால் அடுத்த சிக்ஸாக்கில் கொண்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மேலே இருந்து எடுக்கிறோம். மேலே இருந்து சிக்ஸாக் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஸ்டிச்சை இங்கே எடுத்துகிட்டு வந்தோன்னா அது வந்து ஷேப் வந்து சிக்ஸாக்கில் வராது. அதே போல் தான் இந்த ஸ்டிச்சை மேலே எடுத்துகிட்டு போனோனால ஷேப் வராது. அப்போ அந்த இடத்துல வந்து லாக் ஸ்டிச் கொடுக்கும். லாக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. அது அந்த இதே போல் லாக் ஸ்டிச் கொடுக்கும்போது நமக்கு வந்து கலந்து வந்துட்டுன்னா அதை கவனமாக கொடுக்கணும். இல்லைன்னா மொத்தமாக நம்ம போட்டதே வேஸ்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸாக் நம்ம போடுறோம். லாக் போடுறேன். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம செயின் ஸ்டார்ட் பண்ணுறோம். செயின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து சிக்ஸாக்கில் கொண்டு வரோம். பார்த்திங்கன்னா டபுள் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பண்ணும்போது எந்த ஒரு இடையில வந்து நமக்கு கஷ்டமாக இருக்காது. தொடர்ந்து நம்ம போடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு இப்போ வந்து யாராச்சும் ஆரி கற்றுக்கணும், ஆனால் என்னால் டைரெக்டாக போய் கற்றுக்க முடியாது. ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க வந்து போய் ஆரி கற்றுக்கணுன்னா ஒரு கிளாஸ் இது பண்ணி அவங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக அமையும். ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் நான் வந்து தவறான இதில் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது வந்து இப்படி நம்ம கோணல் மாடலாக பண்ணும்போது அன்ஃபினிஷிங்கில் இருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி வந்துன்னா உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். கரெக்டாக கொண்டு போகும்போது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதை சுற்றி, அதாவது அந்த நெக் டிசைனை சுற்றி வந்து என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம்.
ஃபுல்லும் செயின் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ வந்து செயின் போட்டிருக்க பிளேஸில் வந்து நம்ம கர்தானா பீடு, அதாவது அடுத்த கிளாஸில் நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்தடுத்து வர கிளாஸில் கர்தானா பீடு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து சுகர் பீடு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபுல்லும் சுத்தமாக நம்ம பண்ணும்போது லுக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். சரிங்களா? இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நடுவில் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டோன், அதாவது ஸ்மால் சைஸில் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா இதில் வந்து ரவுண்ட் சைஸில் இருக்கிற, அதாவது ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது பேஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஓன் ஐடியா, இந்த மாதிரி டிசைன் போட்டாச்சுன்னா நமக்கு இதில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து செயின் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நடுவில் வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, ஸ்மால் சைஸ் ஸ்டோனு எடுத்திருக்கேன். என்னென்ன க்ளூ யூஸ் பண்ணலான்னா, P17 க்ளூவும் ஸ்மால் சைஸ் இந்த ஃபேப்ரிக் க்ளூ, இந்த ரெண்டும் நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து ஆரியில் வந்து P17, அது P16 இந்த ரெண்டுமே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து காயும். இது அப்படி கிடையாது, காயறது கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ண பிறகு அதனோட லுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கு என்ன நான் யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஆரி நீடில் தான். ஆரி நீடிலில் வந்து ப்ரோக் காவி இருக்கும் இல்லை, அதை அதில் வந்து டிப் இருக்குல்ல, அந்த டிப்பை எடுத்து இந்த கம்மில் வச்சுட்டு அதை வந்து ஸ்டோனில் வச்சு எடுத்து வச்சோன்னா, இந்த மாதிரி வச்சோன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வைக்க முடியும். பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டின பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து என்ன, இதில் நான் சொன்னேன் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதனால் அந்த பிளேஸ் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி பண்ணனா நம்மளோட லுக் எப்படி இருக்குது கீழே நீங்கள் பார்க்குறீங்க, அதனால் இந்த மற்ற சைட்லலாம் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளதை நீங்கள் தெரிஞ்சு